Dear children, last class we had completed from lesson number 8 ionic equilibrium Lewis concept இல்லையா Lewis concept பார்த்தோம். ஸோ லூயிஸ் கான்செப்ட் அப்படின்றதுனா 1923 என்ன பண்ணுறாரு ஜிஎன் லூயிஸ் அப்படின்றவர் ஒரு அந்த ஆல்ரெடி வி ஹட் டிஸ்கஸ்ட் டூ மோர் தியரிஸ் அபவுட் ஆசிட் அண்ட் பேசிஸ் அதில் தேர் மே பி limitations so that for that limitations the new theory is arrived, new concept is arrived by what is that ஜிஎன் லூயிஸ் அப்படின்றவர் உருவாக்குறாரு. அப்போது அவர் என்ன சொன்னார்னா மோர் ஜென்ரலைஸ்டு கான்செப்டை ஒன்று கொண்டார். மிகவும் பொதுவான ஒரு கான்செப்டும் போது ஒரு கருத்து அபவுட் ஆசிட்ஸ் அண்ட் பேசிஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஆசிட் சொல்கிறோம், லூயிஸ் பேஸு, தட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறது லூயிஸ் ஆசிடு, எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறது லூயிஸ் பேஸு. ஸோ இது வந்து எலக்ட்ரான் டோனார்ன்றது லூயிஸ் பேஸு, எலக்ட்ரான் அக்செப்டான்றது லூயிஸ் ஆசிடு. தேர் இஸ் சம் they have given many example for that acid and lewis bases. Okay, that's we have discussed in the earlier session. Now we are going to discuss what is that strength of acid and bases. இப்போ ஆசிட் பேஸ்ன்னு சொல்கிறோம், அப்போ அது எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அதனுடைய வலிமை எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து we can measure by using certain parameters. That's we are going to discuss now. For the strength of acid and bases can be calculated or determined by the concentration of hydronium ion or hydroxyl ion அப்படின்னு நம்ம சொல்கிறோம். produced per எவ்வளோ per mole of the substance dissolved in water. அப்போ 1 mole of substance எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு ஹைட்ரோனியம் அயான் அல்லது ஹைட்ராக்சில் அயானை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட். இப்போ ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்னால் நம்ம எதனுடைய கான்சன்ட்ரேஷனை பார்க்கணும், ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான், பேஸ்னும் போது ஹைட்ராக்சில் அயானை பார்க்கணும். சரிங்களா? அப்போது ஜென்ரலி வி கேன் கிளாஸிஃபை ஆசிட் பேஸஸ் எய்தர் ஸ்ட்ராங் ஆர் வீக்கு. என்ன பண்ணுறோம், ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ஸ்ட்ராங் ஆர் வீக்கு, வலிமை மிகுந்த வலிமை குறைந்த அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்ட்ராங் ஆசிட் இஸ் தட் ஒன் தட் இஸ் ஆல்மோஸ்ட் dissociated in water, while weak acid is only partially dissociated in water. ரொம்ப சிம்பிள் திங். வாட்டர் இது சால்வன், அதில் நம்ம வந்து சப்ஸ்டன்ஸ் அது வந்து பேஸ் ஆசிட்னு சொல்கிறோம். அதை நம்ம வந்து டிசால்வ் பண்ணும்போது இட் அண்டர்கோஸ் கம்ப்ளீட் அயனைசேஷன், முழுவதுமாக கரைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்கு. இப்போ பார்ஷியலாக கரையுது அப்படின்னா அது வந்து வீக் அப்படின்னு சொல்கிறோம். இட் மே பி ஆசிட் ஆர் அ பேஸ், எதுவாக இருந்தாலும் சரிங்களா? ரைட். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இது குவான்டிடேட்டிவாக நம்மளால் டிஃபைன் பண்ணுறோம். எப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆசிட், அதை தான் நம்ம வந்து என்னென்னு எடுக்கிறோம்னா HA அப்படின்னு எடுக்கிறோம். ஆசிட் தான் வந்து HAன்னு எடுக்கிறோம், வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். அப்படி டிசால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோனியம் அயானை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆசிடுடைய கான்ஜுகேட் பேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து A-. இதை வந்து நம்ம லாரி பிரான்ச் தியரியில் பார்த்துருக்கோம். கான்ஜுகேட்டட் ஆசிட் பேஸ் பேர்னால் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கான யூக்லிபிரியம் டிசோசியேஷன் கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணுறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன். இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா லா ஆஃப் ஆக்டிவ் மாஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், லீச் அட்லியர் இதெல்லாம் படிச்சிருப்போம் 11th ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தில் படிச்சிருக்கோம். ரைட். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் அண்ட் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்னது ஆசிட், அதாவது A-, தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HA ஆசிட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். let me consider one thing, the important thing here we want to consider important thing. What is that? Water is a universal solvent. It is in the large excess in the concentration. It is omitted because essentially there is no change in the concentration. Okay, so that என்ன பண்ணுறோம் அப்படின்னா the concentration of water is keep on constant. Concentration of water is keep on constant during the course of reactions. Okay, so that the water term will be omitted. So Ka, what is that? Dissociation constant of acid will become concentration of hydronium ion and then concentration of A- divided by concentration of what is that? Acid. So let us consider one example, simple example. HCl, a strong acid, HCl, and then water. HCl dissolved in water, then it forms hydronium ion and then Cl-. So if I discuss இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், we can measure
the strength of acid as well as base. So few examples are given in the textbook. We see that, or the strong acid, and then weak acid, very weak acid, and then strong base, weak base, and then very weak base. Okay, right. First, perchlorate, that hypochlorous acid, perchloric acid, and then HCl, sulfuric acid, these are all most very strong acids. It undergoes complete ionization in the water. Then hydronium ion, nitrous acid, and then what is that? Hydrofluoric acid, acetic acid. These are all weak acids because it dissolved in water partially. Then it didn't. Okay, ammonia, hydroxyl ion, H2. These are all very weak acids. அப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். அடுத்தது பெர்க்ளோரேட் அயான், chloride ion, bisulfate. These are all very weak bases. There is no proton. Okay, right? Weak acids, water, NO2 minus, fluoride, acetate. These are all weak bases. Then NH2 minus, O2 minus, H minus. These are all very strong bases. அப்படின்னு சொல்றோம். Okay, right. So far we have discussed strength of acid and bases, how to measure or how to determine strength of acid and bases, and then we have discussed the list of what is a strong acid as well as strong base, and then weak acid, weak base, and then very weak acid, and then very weak bases. That's we have discussed in this session. Okay, thank you.